அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாப்புக்கு வந்து 2299 வேகன்சிக்கான அறிவிப்பு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து கொடுத்துட்டு வராங்க. இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம வந்து போட்டிருப்போம். சில டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். ஆனால் ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா வரல, ரைட்டா? அப்போ இன்றைக்கி தேதி 20/7/2025 வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எதுக்கு வரல அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதா வந்து நான் சில வீடியோக்கள் வந்து சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்ல சார் எங்கள் டிஸ்ட்ரிக் வந்துருச்சா, இந்த டிஸ்ட்ரிக் வந்துருச்சான்னு கேட்குறீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நான் வந்து 38 மாவட்டங்களுக்கும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இது முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டுங்க, இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. இதுக்கான கல்வி தகுதி உங்களுக்கு தெரிஞ்சு தான் 10ஆம் ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே, பாஸ் ஆகியிருந்தாலும் ஓகே அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஒரு தேர்வும் கிடையாது, ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு எழுத தெரியுமான்னு ஒரு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு எழுத தெரியுமான்னு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீடிங் ஸ்கில், அதாவது ஏதாவது ஒன்று படித்து காட்ட சொல்லுவாங்க, ரைட்டாக? நியூஸ் பேப்பரோ புக்கோ ஏதாவது ஒன்று படித்து காட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றபடிக்கு வந்து இன்டர்வியூ முறையில் தான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் வந்து அரியலூர் மொத்தம் 38 மாவட்டத்துக்குமே நான் டேபிள் போட்டிருக்கிறேன். ஸோ எதுக்கெலாம் வந்திருக்குன்னு சொல்லி நான் வெப்சைட் மூலிமா தான் நான் செக் பண்ணேன். நியூஸ் பேப்பர்லாம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் நியூஸ் பேப்பர் வரதுனால வெப்சைட் மூலிமா நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்லியிருக்கிறேன், ரைட்டா? சரி, அரியலூர் மாவட்டத்துக்கு இன்னும் வரல. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்துருச்சு. சென்னைக்கு இன்னும் வரல. கோயம்புத்தூருக்கு வந்து வந்துருச்சு, ரைட்டா? கடலூருக்கு இன்னும் வரல. தருமபுரிக்கு வரல. திண்டுக்கலுக்கு வரல. ஈரோடுக்கு வந்துருச்சு. கள்ளக்குறிச்சிக்கு வரல. காஞ்சிபுரத்துக்கு வந்து வந்துருச்சு. கன்னியாகுமரிக்கு வரல. கரூருக்கு வரல. கிருஷ்ணகிரிக்கு வந்து வந்துருச்சு, ரைட்டா? மதுரை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வரல. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி மதுரைக்கு வரல. ஆனால் மயிலாடுதுறைக்கு வந்து வந்துருச்சு. நாகப்பட்டினத்துக்கு வரல. நாமக்கல்லுக்கு வந்துருச்சு. நீலகிரிக்கு இன்னும் வரல. பெரம்பலூருக்கு வந்து வந்துருச்சு. புதுக்கோட்டைக்கு வந்து வரல. ராமநாதபுரத்துக்கும் வரல. ராணிப்பேட்டைக்கு வந்துருச்சு. சேலத்துக்கு வந்துருச்சு. சிவகங்கைக்கு இன்னும் வரல. தென்காசிக்கு வந்து வந்துருச்சு. ஸோ தென்காசிக்கு அப்புறம் என்ன போட்டிருக்காங்க, தஞ்சாவூருக்கு இன்னும் வரல. தஞ்சாவூருக்கு இன்னும் வரல. தேனிக்குமே வரல. தூத்துக்குடிக்கு வந்துருச்சு. திருச்சிராப்பள்ளிக்கு வரல. திருநெல்வேலிக்கு வந்து வந்துருச்சு, ரைட்டா? திருப்பத்தூருக்கு வந்து இன்னும் வரல. திருப்பத்தூருக்கு வந்து இன்னும் வரல. திருப்பூர் மாவட்டம் இருக்கு இல்லையா? ஸோ திருப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு வந்து வந்துருச்சு. திருவள்ளூருக்கு வந்து வரல. திருவள்ளூருக்கு வரல. திருவண்ணாமலைக்கு வந்து வந்துருச்சு. திருவாரூருக்கு வந்து இன்னும் வரல. வேலூர் மாவட்டத்துக்கு வந்து வந்துருச்சு. விழுப்புரத்துக்கும் வரல. விருதுநகருக்கும் வரல, ரைட்டா? ஸோ 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணி எதுக்கெலாம் வந்திருக்குன்னு பார்த்துருக்குறேன். இது எஸ் அப்படின்றது எதெல்லாம் வந்துருச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா 38 டிஸ்ட்ரிக்ட் வந்து 16 மாவட்டங்களுக்கு இன்றைய தேதியின் அடிப்படையில் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1 by 1 ஒர்க்கிங் டேஸில் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒன்றா கொடுப்பாங்க, ரைட்டா? ஸோ நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 2299 வேகன்சி இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வேகன்சி இருக்குது. ஒரு சில மாவட்டங்களுக்கு டிஸ்ட்ரிக் வேகன்சி இல்லாமலும் இருந்தது, ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இந்த 38 மாவட்டத்தில் 16 மாவட்டங்களுக்கு வந்துருச்சு. மீதி மாவட்டங்களுக்கு இன்னும் வரல, ரைட்டா? வராத மாவட்ட நண்பர்களை வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அறிவிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து உடனடியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா? நான் இதெல்லாம் வந்து எந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 38 மாவட்டத்துக்கான டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டும் ஒரே வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரைட்டா? அந்த எப்படி செக் பண்ணுறதை நான் சொல்லிடுவா. ஸோ இது எப்படி நான் செக் பண்ண அப்படின்னா, இங்கே பாருங்கள், டிஎன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். டிஎன் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு மாவட்டம் TN-district.nic.in அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கும் வரிசையாக அங்கே பாருங்கள், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர் மாவட்டம், ஸோ மயிலாடுதுறை, மதுரை மாவட்டம், இப்படிலாம் போட்டு 38 மாவட்டத்துக்குமே அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து இந்த மாதிரி போட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து கிளிக் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து உள்ளே போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்துருச்சு. இப்போ இதை செக் பண்ணுவோம் எப்படின்னா, இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போன வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னா மெனு பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த 3 கோடு அழுத்துங்க. இதில் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் இருக்கும், ரெக்யர்மெண்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட்டா. ஸோ இது ஹெல்த் சொசைட்டி பாருங்கள், வில்லேஜ் அசிஸ்டன்ட் போட்டிருக்கா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும் ரைட்டா. ஃப்ரண்ட் பேஜ்லேயே ஒரு சில இதில் பிளாஸ் மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில வெப்சைட்டில். ஒரு சில வெப்சைட்டில் நம்ம இப்போ எப்படி போனோம், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் பட்டன், அதில் மெனு கொடுத்துருப்பாங்க, அதில் நோட்டீஸ்ன்றதை கிளிக் பண்ணி அதில் ரெக்யர்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அறிவிப்பு ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன், அந்த ஃபார்மு எந்தெந்த தாலுக்காக்கெலாம் வந்திருக்குன்ற முழுமையான விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து டச் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த 38 மாவட்டத்துக்கும் ஒரே வெப்சைட்டில் நமக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இதில் ஸ்பெஷல் ரைட்டா. சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டே நம்ம போய் தேட தேவையில்லை ரைட்டா. ஸோ இதில் பார்த்தா 38 மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ கள்ளக்குறிச்சி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சின்னு டச் பண்ணுவோமே, கள்ளக்குறிச்சி இங்கே பாருங்க, இங்கே மோர் அப்படின்னு இருக்கான். ஸோ இதை டச் பண்ணணும். ஸோ இதை டச் பண்ணால் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா. ஸோ பாருங்க, கள்ளக்குறிச்சிக்கு வந்து இன்னும் வரல, சாரின்னு வந்துருச்சு. ஸோ கள்ளக்குறிச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதில் வந்துருச்சா இல்லையான்றதை இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் 16 மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. வராத மாவட்ட நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.